அனைவருக்கும் வணக்கம். ஐம் வாசுகி. நம்ம காஃபி வித்ஸில் நம்ம டெய்லி 5 ரீசனிங் சம்ஸ் பார்த்துட்டு வரோம். இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம லெட்டர்ஸ் சீரீஸ்லேருந்து தான் பார்த்துட்ருக்கோம். லெட்டர்ஸ் நம்பர்ஸ் அதுலேருந்து தான் பார்த்துட்ருக்கோம். அப்படி இன்னும் 2 வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கும். இது 3rd வீடியோவாக இருக்கும். கன்டினியூஸாக பாருங்கள். எல்லா சம்ஸ்லேருந்துமே மெத்தட் எடுத்துகிட்டு வர்றோம். டெய்லி 5ன்றப்போ உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பார்க்காதவங்க இந்த மெத்தட்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட சம்ஸும் இருக்குது. கன்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி கிவன் லெட்டர்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி மிட்வே பிட்வீன் ஒன்லி லெட்டர்ஸ். இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க பிட்வீன் ஒன்லி லெட்டர்ஸ் ஃபாலோயிங் பிட்வீன் C and 5 அப்படின்ட்டாங்க. நீங்கள் மேக்ஸ் பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ்லேயே நீங்கள் கொஸ்டினை வாட்ச் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். சில பேருக்கு தமிழில் வாட்சா நல்லா புரியும். சில பேருக்கு தமிழ் மீடியம் படித்தவங்களே இங்கிலீஷில் வாட்சா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் 2லையுமே வாட்சிக்கிறது கொஞ்சம் நல்லது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் ரீட் பண்ண ட்ரை பண்ணணும். அதே நேரத்தில் தெளிவாகவும் இருக்கணும். ரீசனிங் பொறுத்தளவுக்கு நம்மளால் எவ்வளோ தூரம் நம்ம மென்டல் எபிலிட்டி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு தான் ரீசனிங் நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த தடவை மேக்ஸில் எவ்வளோ ரீசனிங் இருக்குது, 10 ரீசனிங் இருக்குது. முக்கியமானது. ஸோ கன்டினியூஸாக பாருங்கள். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பின்வருவனவற்றில் சரியாக C மற்றும் 5ற்கு நடுவே வரும் எழுத்தை காண்கின்றிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா குறியீடு இருக்குது, லெட்டர்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்க, ஒன்லி லெட்டர்ஸ் அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க. நீங்கள் இதுவே தமிழில் மட்டும் வாசிச்சிங்கன்னா எழுத்துன்றப்போ நீங்கள் அதை சிம்பிளாகவே எடுத்துப்பீங்க. நம்பரையும் கூட எழுத்துன்னுல எடுத்துப்பீங்க. இங்கே மேலே இங்கிலீஷில் வாசிக்கிற பொறுத்தளவுக்கு ஒன்லி லெட்டர்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. Cலேருந்து 5 வரைக்கும். அப்போ லெட்டர்ஸ் மட்டும் எழுதுவோமா? அப்போது C வரும். இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா C இங்கே ஸ்டார்ட் ஆகுது. 5 எங்கே முடியுதுன்னா இங்கே முடியுது. அதுக்கு இடையில் இருக்க லெட்டர்ஸை மட்டும் நம்ம எடுக்கிறோம். C, D. அப்புறம் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. அது ஒரு நம்பர். அதை நம்ம எடுக்க மாட்டோம். Z, Y. அப்புறம் ஸ்டார் இருக்குது. அது ஒரு சிம்பிள், குறியீடு. அதை நம்ம எடுக்க மாட்டோம். அடுத்து P2 நம்பர்ஸ் எடுக்கக்கூடாது. M, C உள்ள ஒரு ரவுண்ட் போட்டு அது ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை எடுக்கக்கூடாது. K லெட்டர், S ஒரு லெட்டர், 3 நம்பர் எடுக்க மாட்டோம். மேலே போகிற அம்புக்குறி போட்டிருக்காங்க, அது ஒரு குறியீடு, அதை நம்ம எடுக்க மாட்டோம். அப்புறம் 5. ஏன்னா 5 ஏன் நம்ம எடுத்துக்கணும்னா அவங்களே சொல்லிட்டாங்க C மற்றும் 5ற்கு நடுவே வரும் எழுத்து அப்படின்னு. எழுத்தெல்லாம் எடுத்துட்டோம். அந்த 5 எடுத்துப்போம். இப்போ நடுவில் என்ன இருக்குது, முன்னாடி 4ம் பின்னாடி 4ம் கேன்சல் ஆயிருமா? அப்போது 2க்கு நடுவில் இருக்கிறது என்ன, P. அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா C ஆப்ஷன் P. 2க்கு நடுவில் இருக்க எழுத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னென்னா நம்மளுக்கு கிடைச்ச லெட்டர் P. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் லெட்டர் கேட்குறாங்க. விடுபட்ட எண்ணை காண்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு விடுபட்ட எண் கேட்குறாங்க. 2 விடுபட்ட எண் கேட்குறாங்க. கீழே ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 2 லெட்டர் தான். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா A, B, B, D, C, F, D, H, E அப்படி கொடுத்துட்டு அடுத்த 2 லெட்டர் என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்த்தோன்னா இது A ஃபஸ்ட் லெட்டர், B செகண்ட், B செகண்ட், D 4, C 3, F E F 6, D 4, H 8, E 5. இதுலேருந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்க, என்ன நம்பர் ஏற்று இறக்கமாக போகுது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அப்போ 1 விட்டு 1 செக் பண்ணு. 1 விட்டு 1 பார்க்க ட்ரை பண்ணிடுங்க. இப்போ 1லேருந்து 2 பார்த்தீங்கன்னா +1 கூட்டியிருக்காங்க. 2லேருந்து 3 +1 கூடியிருக்கு. 3லேருந்து 4, 4லேருந்து 5. இதிலெல்லாம் +1 கூடியிருக்கு. அப்போ அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும், +1 கூடும். அதாவது +1 விட்டு 1 கூடும். அப்படி பார்க்கல 5லேருந்து 1 கூடிச்சுன்னா 6 லெட்டர். 6th லெட்டர் இந்த இடத்துல என்னவாக இருக்கும், 6. எந்த லெட்டர், F. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும், F கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் F 2 இடத்துல வருது. அடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த 2லேருந்து இங்கே பார்க்கும்போது 2 கூடியிருக்கு. 4த்துலேருந்து இங்கே பார்க்கும்போது 2 லெட்டர் கூடியிருக்கு. Fலேருந்து H பார்க்கும்போது 2 கூடியிருக்கு. அப்போது 8லேருந்து 2 லெட்டர் கூடினது தான் அடுத்த நம்பராக இருக்கும். அப்போ 8லேருந்து 2 கூடினா 10th லெட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா J. அப்போது நம்மளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 1 விட்டு 1 பார்க்கும்போது இங்கேருந்து J கிடச்சிது, இங்கே F கிடைக்கிது. ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D, Jவும் Fவும். Jவும் F தான் நம்மளுக்கு ரைட் ஆன்சர். ஃபஸ்ட்டு
லெட்டர்ஸோட பொசிஷன்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அப்பையும் தெரிலனா ஒரு எழுத்து விட்டு இன்னொரு எழுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம். பின்வருவனவற்றில் விடுபட்ட எழுத்துடன் கூடிய எண்ணையும் காண்க அப்படின்னு இருக்காங்க. ஈக்கு வந்து 5 பார்த்தீங்கன்னா ஈக்கு 5 தான். ஈ வந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5th பொசிஷனில் தான் இருக்கும். ஜி வந்து 7, ஐ வந்து 9, கே வந்து 11. அதோட பொசிஷன்ஸை கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அடுத்த லெட்டர் என்னவா இருக்கும்? இங்கே இஜிஐகே. ஈலேருந்து ஜி எத்தனாவது லெட்டர்? இஎஃப்ஜி ஒரு லெட்டர் விட்டு வரும். ஜிஹெச்ஐ ஜேகே. அப்புறம் எல்க்கு அப்புறம் என்ன வரும்? ஒரு லெட்டர் விட்டு எம் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எம் வந்து 2 இடத்துல இருக்குது. எம்முக்கான கரெக்டான பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 13th பொசிஷன். அப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1, 4, 6, 9, 11, 14, 14 அப்படின்னு 16 அப்படின்னு கூட்டிகிட்டே போகுது. 16க்கு பிறகு வருவது அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா 1, 4, 6, 9, 11, 14, 16 கிடச்சிருக்கு. இப்போ 1லேருந்து பார்த்தீங்கன்னா 3 லெட்டர் கூடியிருக்கா. 6லேருந்து பார்த்தீங்கன்னா 2 லெட்டர் கூடியிருக்கு. மறுபடியும் 6லேருந்து 9 பார்த்தீங்கன்னா 3 லெட்டர் கூடியிருக்கு. 9லேருந்து 11 பார்த்தீங்கன்னா 2 கூடியிருக்கு. அப்போது +3 +2 +3 +2 அப்படின்னு கூட்டிகிட்டே போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா +3, இது பார்த்தீங்கன்னா +2. அதுக்கப்புறம் என்ன வரணும்? +3 நம்ம கூட்டணும். 16 கூட +3 கூட்டும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 19. அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 19. 16க்கு அப்புறம் வருவது 19. இந்த சம் பார்த்தீங்கன்னா இந்த கிவன் நம்பர் பர்டன் ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் டேம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 21/33ன்னு கொடுத்துருக்காங்க. 321/44ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 4321/555ன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? கீழெல்லாம் வந்து 33 அப்புறம் 44 அப்புறம் 55 அப்படின்னு கூட்டிக்கிட்டே வருது. ஒரு லெட்டர் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே வருது. அதுக்கப்புறம் என்னவா வரும்? 6 6 6 6 6 5 தடவை 6 போடுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் நம்பர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 1 2 3 4, இங்கே 1 2 3, இங்கே 1 2 அப்படி ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போது கீழே இருக்க எத்தனை இலக்கம் இருக்கோ அதே இலக்கம் மேலேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து கீழே 5 இலக்கம் கிடச்சிருக்கோம். மேலே ரிவர்ஸில் எழுதுனோம்னா 1 2 3 4 5 அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அவ்வளோதாங்க. இன்றைக்கியும் லெட்டர் சீரீஸில் நம்ம 5 சம்ஸ் டிஃப்ரென்ஸாக பார்த்துருக்கோம். லெட்டர் சீரீஸ்லேருந்து மட்டும் மொத்தம் 4 வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்குது இந்த வீக் வந்து. கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே நம்ம ரீசனிங்கில் மெத்தட் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒரு 3 to 4 வீடியோஸ் வரைக்கும் பார்த்துட்ருக்கோம்.